இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே திருத்தூதர் லூக்கா அவர்களுடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே லூக்காவினுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக லூக்கா என்று பார்க்கின்ற பொழுது 3 வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். முதலாவதாக அவர் ஒரு மருத்துவர், பரிவு கொண்டவர். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது உண்மைக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது நல்ல நண்பனாக இருக்கின்றார். ஆக இந்த 3 அடிப்படையில் தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறையும் அவர் சொன்ன விடயங்களும் வாழ்ந்து காட்டிய விதங்களும் இன்றைக்கு இந்த நூற்றாண்டிலும் நமக்கு பயனுள்ள விதமாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இவர் காயப்பட்டவர்களுக்கு பரிவு கொண்டது மட்டுமல்ல, மாறாக நிஜத்திலும் ஒரு மருத்துவராக இருக்கின்றார் என்பதுதான். ஆக தன்னுடைய லூக்கா நற்செய்தியிலே இயேசுடைய இரக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இயேசு நோயுற்றவர்களுக்கு உடனிருந்ததும் குணப்படுத்தியதும், ஏழைகளோடு இருந்தது, பெண்கள் பாவிகள் என்று ஒடுக்கப்பட்ட மக்களோடு இருந்தார் என்பதையும் வெளிப்படுத்தும் வண்ணம் தன்னுடைய நற்செய்தியிலே இயேசுவை பற்றி அதிகமாக கொடுத்திருக்கின்றார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நல்ல சமாரியன், இன்னும் ப்ராடிகல் சன், இந்த உவமைகளை பற்றியும் தன்னுடைய நற்செய்தியை நமக்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகிலே பல்வேறுபட்ட துன்பங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனால் நமக்கு பல மனப்பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏன் போர்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகள், கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகள், பெற்றோர் பிள்ளைகளிடையே ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகள், அண்ணன் தம்பி தங்கையிடையே ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகள் போன்றவைகள் மற்றும் தனிமை, வெறுமை இவைகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பலர் இருக்க இயேசு அவர்களை குணப்படுத்துவதற்காக அழைப்பு விடுக்கின்றார். ஆக எவ்வாறு குணப்படுத்துவது? நாம் மருத்துவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாமும் ஒரு விதத்தில் மருத்துவர்கள் தான். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, நாம் தனிமையில் இருக்கின்ற மனிதர்கள் அல்லது பிறர் பேச வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு நாம் செவி கொடுத்தால் அவர்களுக்கு நாம் மருந்து கொடுப்பதற்கு சமம். அதுபோன்று அந்த மனிதர்களுக்கு நாம் பாராட்டுக்களை தெரிவிக்கின்ற பொழுது அதற்குரிய தெரப்பியை நாம் அவர்களுக்கு செய்கின்றோம் என்று பொருள்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது மன்னிப்பு என்பது சர்ஜரி போன்றது. அதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, அந்த ஆப்ரேஷனில் என்ன தேவையில்லாத பொருட்களை வெளியே எடுத்துவிட்டு மீண்டும் அதை தைத்து சரி செய்வார்கள், அல்லது ஏதாவது உள்ள விடுபட்டிருந்தால் அதற்கேற்றாற்போல் அதை செய்வார்கள். அதுபோன்று மன்னிக்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கின்ற கசப்புத்தன்மை, வலிகள், வேதனைகள் இவைகள் அகற்றப்பட்டு மீண்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்வை சரிபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே லூக்கா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த இரக்கம் என்ற மருந்து மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது உண்மைக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக, உண்மை உள்ளவராக இருப்பதை பார்க்கின்றோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால் சமூக ஊடகங்களிலே பல பொய்கள் பரப்பப்படுகின்றது, பிறரை பற்றி தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றது. இப்படிப்பட்ட செய்திகள் இருக்கின்ற பொழுதும், அது அந்த காலகட்டத்திலும் அவர் இயேசுவை பற்றி தவறான செய்திகளோ அல்லது தன்னுடைய கருத்துக்களையோ பாதி உண்மைகளையோ அவர் பரப்பவில்லை. மாறாக உண்மையை ஒழுக்கமுள்ளவராக விசுவாசத்தோடு வெளிப்படுத்துகின்றார். ஆக அவருடைய அந்த செயல்பாட்டை நாம் புனிதத்துவம் உள்ளதாக பார்க்கின்றோம், உண்மை உள்ளதாக பார்க்கின்றோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் பல செய்திகளை அன்றாடம் சமூக ஊடகங்களில் பார்க்கின்ற பொழுது உடனடியாக அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவையில்லை. மாறாக நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் அதை நிதானமாக செவி கொடுத்து அலசி ஆராய்ந்து பார்த்து அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்று உணர்ந்துவிட்டு அதன் பிறகுதான் நாம் செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். அதுபோன்று நான் பேசுகின்ற பொழுது ஒருவரை காயப்படுத்துகின்றேனா அல்லது குணப்படுத்துகின்றேனா என்றும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லது நான் ஒரு சிலவற்றை சமூக ஊடகங்கள் வழியாக பகிர்கின்ற பொழுது அவற்றினால் வெளிச்சத்தை கொடுக்கின்றேனா அல்லது இருளை மக்கள் மத்தியில் பரப்புகின்றேனா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். காரணம், உண்மை உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் உண்மையை மட்டுமே கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் உண்மையை பகிரக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டும் என்று இரண்டாவது சிந்தனையாக லூக்கா
நற்செய்தியாக நமக்கு கொடுக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது லூக்கா அவர்கள் தூய பவுலடியாருடைய மிகச்சிறந்த விசுவாசமுள்ள நண்பனாக இருக்கிறார் என்று நாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். இங்கே தூய பவுலடியார் அவர்கள் சிறைப்பட்டிருக்கின்றார்கள். பலரால் மறுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளாத இருந்த நிலையிலே தூய பவுலடியார் சொல்லுகின்றார், ஒன்லி லூக் இஸ் வித் மீ, அதாவது லூக்கா மட்டும்தான் என்னோடு இருக்கின்றார் என்று பதிவிடுகின்றார். ஆக இவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, மாறாக குணப்படுத்தக்கூடியவர், நல்ல ஒரு நண்பர், அதுவும் விசுவாசமுள்ள நண்பர் என்பதை இதன் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட முதுகில் குத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பலர் தேவையில் இருக்கின்ற பொழுது, நமக்கு தேவைப்படுகின்ற பொழுது இருக்க மாட்டார்கள். மாறாக நம்மிடம் பொருள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, உயர் பதவி இருக்கிறது என்றால் நம்மோடு இருப்பார்கள். நம்மிடம் அவைகள் இல்லை என்றால் அவர்கள் நம்மை விட்டு அகன்று விடுகின்றார்கள். உண்மை நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று நாம் எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை உண்மை நண்பர்கள் இருக்கின்றார்கள்? எத்தனை பேர் என்னுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நான் எட்டுகின்ற விதத்தில் இருக்கின்றார்கள்? அல்லது என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களே, கணவன் மனைவி குழந்தைகளிடையே உண்மைத்தன்மையோடு வாழுகின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போம். என்றால் உண்மை நண்பன் துன்பத்தில் இருக்கக்கூடியவன். ஆக கணவன் மனைவியுடைய துன்பத்திலே பங்கெடுக்க வேண்டும், மனைவி கணவனுடைய துன்பத்திலே பங்கெடுக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய துன்பத்திலே பங்கெடுக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருடைய துன்பத்திலே பங்கெடுக்க வேண்டும். துன்பம் இருக்கிறது என்று ஒருவரை கலட்டி விடுவதோ அல்லது ஒருவரை ஒதுக்கி விடுவதோ வாழ்வில் நியாதியான ஒன்று அல்ல. ஆகவே அன்புக்குரியவர்களே, புனித லூக்காவை போன்று நாமும் பிறரை குணப்படுத்தக்கூடியவர்களாக, உண்மைக்கு சான்று போகக்கூடியவர்களாக, நண்பர்களாக, மற்றவர்களுக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்களாக வாழ முற்படுவோம். அதற்குரிய அருளையும் ஆற்றலையும் இறைவனிடத்தில் வேண்டுவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்களும் தூய லூக்காவை போன்று நல்ல மருத்துவராக, நல்ல நர்சஸ் பணிபுரியக்கூடியவர்களாக, நல்ல ஜேர்னலிஸ்டாக, நல்ல மிஷனரிஸாக, எப்பொழுதும் குணத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும், நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாகவும், எதிர்நோக்கை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.